வணக்கம் ஜி. நான் சேலம்லேருந்து இங்கே வந்திருக்கேன். சேந்தமங்கலத்தில் யூத் ஃபெடரேஷன் ஃபங்க்ஷன் தலைவரை கலந்துக்கிறதுக்கு வந்திருக்கேன். முன்னாள் தலைவர் எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் இன்றைக்கி வரைக்கும் அவர் தான் எங்கள் மனசில் எல்லோரும் தலைவராக நாங்கள் நினச்சிட்டு இருக்கோம். அவர் வந்து கலந்துக்க போகிறாரு தெரிஞ்சோன்னே நாங்கள் ஏற்காட்டில் இருந்து வந்திருக்கோம். இந்த நிகழ்ச்சியை கலந்துக்கிறதுக்காக 3 மணிக்கு வந்தோம். நிகழ்ச்சி 6 மணிக்கு தொடங்குச்சு. நான் அவருடைய கொள்கை, நான் கட்சியில் எந்த பொறுப்புலையும் இல்லை, சாதாரண உறுப்பினர் அட்டை கூட என்கிட்ட இல்லை கட்சியில். அவரோட நடவடிக்கைலாம் பார்த்துட்டு அவரை சொல்ற கொள்கையை அவரோட இதெல்லாமே பிடிச்சி போய் தான் அவரை ஃபாலோ பண்ண ஆரம்பித்தோம். அவர் எந்த நிகழ்ச்சியில் அவர் கலந்துக்கிறதுக்குன்னு எங்களுக்கு காதில் வருதோ, நியூஸ் வருதோ, அந்த டைமில் நாங்கள் எல்லாருமே அங்கே போய் கலந்துக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவோம். முடிஞ்ச வரைக்கும் கலந்துக்குவோம். அதே மாதிரி தான் நான் சிவகிரிக்கு போயிருந்தேன். சிவகிரிக்கு போயிருக்கும் போது தான் எங்களுக்கு ரொம்ப வருத்தமான விஷயமா இருந்தது. சிவகிரிக்கு போயிருக்கும்போது, ஏன்னா அப்போ அவர் மாநில தலைவராக இல்லைன்றது. அங்கே போகும்போது தான் நான் ஒரு முடிவெடுத்தேன். அந்த சிவன்மலை ஆண்டவரை சாட்சியாக வச்சு அண்ணாமலையார் மேலே ஆணையாக திரும்ப என்னைக்கு அவர் சிஎம் கே அண்ணாமலை குப்புசாமி IPS சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு அவர் என்னைக்கு கிரீனிங்கில் சைன் பண்ணுறாரோ அன்னைய வரைக்கும் நான் செப்பல் காலில் போடுறது இல்லைன்னு சிவன்மலை ஆண்டவர் மேலே சாட்சியாக வச்சு திருவண்ணாமலையார் மேலே சபதை எடுத்திருக்கேன். ஆனால் திரும்ப அதுக்கப்புறம் நிறைய நிகழ்ச்சியில் அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். மீட் பண்ணும்போதெல்லாம் அவர் சொல்கிறாரு, அக்கா தயவுசெய்து செப்பல் போடுங்கக்கா அப்படின்னு தான் சொல்கிறாரு. என் சகோதரருக்காக நான் ஆண்டவர்கிட்ட வேண்டியதை வச்ச சபதத்தை நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி இந்த சேந்தமங்கலத்துக்கு வந்திருந்த போது அவர் கண்டிப்பாக சொல்லிட்டாரு, நான் இனிமேட்டு உங்கள்கிட்ட பேச மாட்டாங்கக்கா, செப்பல் போட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு. இனிமேல் அதை பற்றி நான் யோசிக்கணும். இருந்தாலும் கே அண்ணாமலை குப்புசாமி IPS சீஃப் மினிஸ்டர் தமிழ்நாடு அப்படிங்கிற பொறுப்பு அப்படி இல்லை அப்படின்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் அவருக்கு சீஃப் மினிஸ்டர் அங்கே ஏதாவது ஒரு மினிஸ்டர் போஸ்ட் வர வரைக்கும் என் காலில் செருப்பு போடக்கூடாதுங்கிறதுல நான் உறுதியாக இருக்கிறேன்.